ஏனோ தானும் ஜெபிக்க மாட்டோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஜெபம் ஒன்னும் வீணா விருதாவா போகாது, நம்ம மடியில வந்து விழாது வெறுமையா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஏன் பலிபீடத்துல அக்கினி எரியணும்னா, நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென். ஆவியிலே அனலா இருங்கள். என்னது? ஆவியிலே அனலா இருங்கள். ஆவியிலே அனலா இருங்கள். நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை ஆஃப் பண்ணிராத, உன் அடுப்ப என்ன பண்ணிராத, ஆஃப் பண்ணிராத, ஆவியில அனலாவே இருப்பா எப்போதும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதை குறித்து பவுல் என்ன சொல்றாரு அப்படி நீங்க பார்க்கணும்னா, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 24, 25 வாசிங்க. அப்போஸ்தலர் 18, 24, 25. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லுவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். போதும், நல்லா கவனிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்போலோ குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் ஆவியில் அனல் உள்ளவனாய், என்னது? ஆவியில அனல் உள்ளவனாக அவன் கர்த்தருக்கு அடுத்து, அதாவது கர்த்தருக்கு உரியவைகளை அவன் என்ன பண்ணான்? திட்டமாய் பேசி வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, நம்முடைய பலிபீடத்துல தேவ ஆவியானவர் எரிந்து கொண்டு இருந்தா, நம்ம என்ன பேசுவோம் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்போலோ ஆவியில் அனலா இருந்ததுனால அவன் என்ன பேசினானா? கர்த்தருக்குரியவைகளை பேசினா. அதாவது கர்த்தருக்கு அடுத்தவைகள்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்குரியவைகள், கர்த்தரை பத்தி பேசினா, ஏசப்பாவை பத்தி பேசினான்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம என்ன பேசுவோம்? யோசிச்சு பண்ணி பாருங்க. என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் தான், நான் யாரை பத்தி பேசுவேன்? சொல்லுங்கய்யா, நான் யாரை பத்தி பேசுவேன்? அவரை பத்தி தானே பேசுவேன். அவரை பத்தி தானே பேசுவேன். யோசனை பண்ணி பாருங்க. அவர் என்னை இப்படி நடத்தினாரு, அப்படி நடத்தினாரு, என்னை இப்படி ஆசீர்வச்சாரு, இப்படி உயர்த்தினாரு, நான் இப்படி இருந்தேன், என் வாழ்க்கையை எப்படி மாத்தினாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை பத்தி தான் பேசுவோம். ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் நம்மளை அனலைஸ் பண்ணி பார்ப்போமே, நம்ம வலையை கொஞ்சம் தேவ சமூகத்தில் அலசி பாருங்களேன். என் வாழ்க்கையில நான் ஏசப்பாவை பத்தி அதிகமா பேசுறேன், நான் யாரை பத்தி பேசுறேன்? யோசனை பண்ணி பாருங்க ஐயா, யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்குறாரு? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியினால நிறைந்த வாழ்க்கை இருந்தா, என் வாழ்க்கையில எப்போது கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும், அவர் புகழ்ந்து பாடுகிற பாடல் இருக்கும், எப்போது தேவ பிரசன்னத்தை அப்படியே அந்நிய பாஷையிலே நான் பேசிக்கொண்டே இருப்பேன். யாராகில நான் பார்த்தா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் சொல்லுவேன், என் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சதை சொல்லுவேன், நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இப்போ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுவேன். நல்லா கவனிங்க. இதுதான் ஆவியில அனலுள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? அப்படி இல்லைன்னா நாம இன்னும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படலை, நாம் இன்னும் கர்த்தருடைய பலிபீடமா மாறலை.